ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம மிர்தாஸ் கிச்சனில் செய்ய போகிற ரெசிபி சக்கரை பொங்கல். அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் சக்கரை பொங்கலுக்காக இந்த அளவுக்கு சின்ன பானை தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 150 கிராம் அரிசி, பச்சரிசி எடுத்திருக்கேன். பாசி பயிறு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி. இது வறுத்து போடணும். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த அரிசியை ஊற வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் லேசாக வறுத்தா போதும். பருப்பு வறுபட்டுடுச்சு. அதை இந்த தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொட்டு வச்சு பூவெலாம் வைக்கணும். மஞ்சள் கொம்பு கட்டுவோம். இன்றைக்கி நம்ம செய்து காமிக்கிறோன்றதுனால நான் பூ வரைக்கும் வச்சு காமிக்கிறேன். இப்போ அரிசி 2 தடவை கழுவி ஊற்றிட்டு 3ஆவதாக கழுவின தண்ணி தான் இந்த பானையில் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக பாலும் ஊற்றிக்கலாம். அப்போ தான் பொங்கி வரும். பொங்கி வர்றதுக்காக தான் அரிசி கழுவின தண்ணியை நம்ம வைக்கிறோம். பாலும் தண்ணியும் கலந்து வைக்கிறோம். பொங்கல் பொங்கி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நிறைய தண்ணி வச்சுருக்குறோம். அதனால் கொஞ்சமாக மொண்டுக்கலாம். இல்லை இப்போ நம்ம கொஞ்சமாக அரிசி போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு சுவை அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். புது பானை, அதனால் அரிசி போய் அடியில் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் போட்ட உடனே நம்ம கிளறி விடணும். இப்போ இந்த வெல்லம் எடுத்துருக்கீங்களா, இதை வந்து நம்ம கல் இருக்கா என்னான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரையை வச்சுக்கலாம். சாதமாக இருக்கக்கூடாது, நல்லா குழஞ்சி இருந்தால் தான் சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா அரிசி வந்து நல்லா குழஞ்ச பிறகு நம்ம வெல்லம் பாகு எடுத்து ஊற்றணும். அதில் எல்லாருமே குக்கரில் செய்வாங்க, ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம பொங்கல் பானையில் எப்படி செய்யுதுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். சாதம் நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம் வந்து கரைய வைக்கலாம். கட்டிலாம் இருக்கும், கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் வெல்லத்தை வந்து நம்ம கரைய வச்சுக்கலாம். பொங்கலை நம்ம இறக்கிடுவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம இந்த ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரியை போட்டுக்கிறேன். ஏலக்காவும் 2 வாசனைக்காக இதிலே கிள்ளி போட்டுக்கிறேன். முந்திரி வறுபட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாம், வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே பாத்திரத்துலேயே நம்ம வெல்லம் கரைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கல்லுலாம் இல்லாமல் இருக்குன்றதுனால ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நான் நெய் போட்டதுனால அது பொங்கி வர மாதிரி பண்ணுது. நல்லா பாகு மாதிரி ஸ்மெல் வரும். நல்லா பாகு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை பொங்கலில் கொட்டிட்டோம்னாக்கா வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த பாகுலேயே நான் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து இந்த அளவுக்கு பாகு மாதிரி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து பொங்கல் பானையில் மாற்றிக்கலாம். வெல்லம் போட்டவுடனே அரிசி வந்து விரைச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம அரிசி வந்து குழைய வேக வச்சுக்கணும்.
இப்போ அரிசியும் வெல்லமும் ஒன்றா மிங்கிள் ஆகி சர்க்கரை பொங்கலாக ரெடி ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். வெல்லம் வந்து பாகு வெல்லம் தான் எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு வெல்லம்லாம் எடுத்துக்கூடாது. கடையில் கேட்டு வாங்கணும். நம்ம பாகு வெல்லம்னு கேட்டோம்னா அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கி செஞ்சோம்னா சர்க்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு நிறைய இருக்கும் அதில். அதனால தான் நம்ம பாகு வெல்லம் கேட்டு வாங்குறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன், இந்த மூடியால் 2 ஸ்பூன் விட்றேன் நான். இது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திராட்சையும் சேர்த்துடலாம். திராட்சையும் நெய்யும் வறுத்தோம் இல்லைங்களா, அதையும் இது கூட கலந்துடலாம். கடைசியாக கலந்து இந்த மாதிரி இறக்கி ஏற்றோம்னா நெய் வந்து மேலேயே மிதங்கும். நிறைய நெய் ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம இந்த மாதிரி கடைசி நேரத்தில் நம்ம ஊற்றி இறக்கும்போது நிறைய நெய் ஊற்றின மாதிரி நெய் வந்து மிதங்கி வரும். அதுக்காக தான் லாஸ்ட்டில் நான் ஊற்றினேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலை சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு கொண்டாடுங்க. மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.